மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த புதிய மாதமாகிய செப்டம்பர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அவரை ஆராதனை செய்யும்படி தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் நேரலை மூலம் மகிமையின் டிவியின் மூலம் ஆங்காங்கு வீடுகளிலே உட்கார்ந்து ஆராதனைக்கு ஆயத்தமாயிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மெய்யாகவே தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படி நாம் பாடுகிற பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் காணப்படும்படி நீங்கள் இருக்கிறதான இடங்களிலே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கைகளை கூப்பி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாய் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமான நாமம் இந்த காலவெளியில மகிமைப்படுவதாக. நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து ஆராதனை செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவரவர் தங்கள் வீடுகளில் நாங்கள் கூடி உட்கார்ந்து உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை துதிக்கவும், உம்மிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்கவும், உம்முடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் சுதந்திரித்துக் கொள்ளவும் இந்த செப்டம்பர் மாதத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிற நாங்கள் இந்த மாதம் முடியும் பொழுது உம்முடைய கிருபைக்குள்ளே மறைக்கப்பட்டவர்களாக, உம்முடைய வரங்களினாலும் தாளந்துகளினாலும் நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீ உதவி செய்யும். அதற்கு இந்த நாளின் ஆராதனை அதற்கு ஒரு உகந்ததாக, ஏற்றதாக, ஆதாரமாய் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆராதனைக்கு கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளை ஆங்காங்க அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆவியானவர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இவ்விதமாய் நாம் கூடி ஆராதனை செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியினாலே நான் ஆண்டவரை மீண்டும் நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். கண்மணி போல பாதுகாத்த தேவனை நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும், எப்பொழுதும் மகிமைப்படுத்த வேண்டும். தாவீது விதமாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி, நீங்கள் வீடுகளில் உட்கார்ந்திருக்கிற இடங்களிலே நன்றாய் கரங்களை தட்டி சத்தமாய் பாடி மகிமைப்படுத்துங்கள். பாடும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி வரும். பாடும் பொழுது ஒருவேளை பலவீனத்தோடு இருப்பீர்களானால் அந்த பலவீனங்களை விட்டு மாற்றப்படும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். பாடியவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லா கரங்களை தடி பாடுவோம். தந்தை நீரே, தாவியும் நீரே, தாபரம் நீரே,
என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, என் தாதியும் நீரே. தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. அந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே. வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே. வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே. இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே. உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மேய்ப்பரும் நீரே. மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மேய்ப்பரும் நீரே. மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மேய்ப்பரும் நீரே. மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே. ராஜராஜனா என் சர்வமும் நீரே. உற்சாகமா எல்லாவற்றுக்கும் அவர்தான். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே. ராஜராஜனா என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே. ராஜராஜனா என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னொரு பாடலை நாம் தெரிந்த பாடல் நம்முடைய பாட்டுத்தாளிலே ஒரு 100வது பாடல் நமக்கு தெரிந்த பாடல், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம் என்றதான பாடல். 100வது பாடலையும் நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். Praise the Lord. Hallelujah. Thank you the Holy Spirit. Amen. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவன் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், மூன்றில் வந்தாய் ஜொலித்திடு பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போ. மூன்றில் வந்தாய் ஜொலித்திடு பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். கோர பலியாக சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியான பாவங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போ. பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கு இந்த ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கிந்த, வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கிந்த, ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போ. ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். அவள் போன்ற சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஓடாய் நடந்தாலும், அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஓடாய்
நடந்தாலும் சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரா திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரா திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வானவர் விரைவில் வந்துடுவார். வாரும் என்றே நாம் அழைப்போமே. இந்த மாதத்தின் முதல் நாளிலே இயேசுவே நீ சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லுவோமா? அவர் வந்தால் நமக்கு ஒரு வேண்மைதானே. நாம் அவரோடு பங்கு பெறுவதற்கு ஒரு பாக்கியம் நமக்கு உண்டே. அவர் நம்மை ஆசீர்வதிப்பாரே. அவர் நமக்கு வந்து நம்முடைய தாகங்கள் தீர்க்கப்படுமே. அவர் சீக்கிரமாய் வாரும் என்று கூப்பிடுவோமா? வானவர் விரைவில் வந்திடுவார். வாரும் என்னே நாம் அழைப்போமே. வானவர் விரைவில் வந்திடுவார். வாரும் என்னே நாம் அழைப்போமே. வானவருடன் சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். வானவருடன் சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரா திருத்துவ தேவனை துதித்திடு. கரங்களை தட்டி குமாரன் பரிசுத்த ஆவியானவரா திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரா திருத்துவ தேவனை துதித்திடுவோம். அவருடைய நாமம் மகிமை உள்ளது. சேரக்கூடாத ஒளியினிடத்திலே வெண்ணங்கி வஸ்திரம் தரித்தவராக தலையிலே பொற்களும் சுட்டப்பட்டவராக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பூமி அனைத்தும் மகிமையினால நிறைந்திருக்கிறது என்று சொல்லி துதிக்கிற தூதருடைய கூட்டத்தோடு நீங்களும் நானும் சேர்ந்து கொள்வோமா? இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு, அப்பா கடந்த மாதங்கள் முழுதும் எங்களை காத்து கொண்டீங்கப்பா. இந்த புதிய செப்டம்பர் மாதத்தில் எங்களுக்கு அடியெடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறீங்கப்பா. நீர் எவ்வளவு நல்லவர். சுகம் கொடுத்தீர், பலன் கொடுத்தீர், 3 வேளை பசிக்க ஆகாரம் கொடுத்தீர், உடுக்க வஸ்திரம் கொடுத்தீர், நல்ல நண்பர்களை கொடுத்தீர், உம்மோடு கூட உறவாட நேரம் கொடுத்தீர், உம்முடைய வேதத்தை தியானிக்க சந்தர்ப்பம் கொடுத்தீர், உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுடைய காதுகளை விருத்த செய்தனம் பண்ணினீர். உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியுமா? உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல நல்ல ஒரு தேவன், கிருபை நிறைந்த ஒரு தேவன் இல்லப்பா. அன்புள்ள ஒரு தெய்வம், மனதுருக்கமுடைய ஒரு தெய்வம் நீங்க தான்ப்பா. ராஜா உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அந்த குருடர்களை பார்த்து மனதுருகிறவர் இந்த நாளிலும் தம்முடைய ஜனத்தை பார்த்து மனதுருகி அவங்களை ஆசீர்வதிச்சு கொண்டிருக்கிறீங்களே, நமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் எவ்வளவு நல்ல தெய்வம். துதிங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்படி நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிங்க, மனதார துதிங்க. துதிக்க துதிக்க கட்டுகள் உடைக்கப்படும். துதிக்க துதிக்க எல்லா கட்டுகளையும் அவர் உடைத்தறிவார். உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய விடுதலைய ஆமே நம் அப்பா நமக்கு தர வல்லவர். Thank you Lord. இயேசுவே, அப்பா நீர் எவ்வளவு நல்லவர், நீர் இரக்கமுள்ளவர். இயேசுவே, யோசனையில்
பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே. கரங்களை உயர்த்தினவர்களாய் ஆராதனை ஆராதனை. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தெய்வம். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷத்தோடு கூட இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துவோமா? யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா
தேவனே. ஒசானா ஒசானா ஒசானா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஒசானா ஒசானா ஒசானா. உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை ஆராதனை. உரை வேந்த மூளைக்கல்லே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஒசானா ஒசானா ஒசானா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஒசானா ஒசானா ஒசானா. ஓசானா ஓசானா ஓசானா. சேர்ந்து சொல்லுவோமா? ஓசானா 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 ஓசானா. உம்முடைய கிருபையை நினைக்கும் போது நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களை நினைக்கும் போது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் மகத்துவத்தை நினைக்கும் போது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரை ஆராதனைக்குரியவரே. அப்பா, துதியின் கனம் மகிமை உமக்கு தான் அப்பா. Thank you, Lord. நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்க பாப்பா அந்த வார்த்தைய. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு விஷயம் சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். தகப்பனே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செப்டம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில பாடலின் மூலம் துதி மூலமை ஆராதனை செய்யும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கமும் உம்முடைய மகத்துவமும் தொடர்ந்து எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். தொடர்ந்து வாசிக்கிற வேத பகுதியை நாங்கள் நம்முடைய கருத்தில் தருகிறோம். இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய ஆலோசனையும் தொடர்ந்து எங்களுக்கு தார். துதி கன மகிமைகளை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நம்முடைய வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை சகோதரி ரோஸ்லைன் பேபி அவர்கள் முன்பாக வந்து வாசிப்பார்கள். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி பிரசங்கி 4ஆம் அதிகாரம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தும் அப்படி இருந்தும் தேற்றுவாரில்லை. ஆதலால் இன்னும் உயிரோடிருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விருதிரத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகளை காணவில்லையே. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருந்ததை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையையே தின்கிறான். வருத்தத்தோடே மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொடுப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடும் ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயையான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை. அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதோ ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. சூரியனுக்கு கீழே ஜீவனுள்ளோர் யாவரும் ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் இலக்கத்துக்கு முடிவில்லை. இனி இருப்பவர்கள் அவன் மேலும் பிரியம் வைக்காமற் போவார்கள். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. மீண்டும் வருகிற ஆண்டவராகிய இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே ஆங்காங்கு வீடுகளிலே கூடி உட்கார்ந்து ஆராதனையிலே பங்கு பெற்ற உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்திலே பிரவேசித்திருக்கிற நாம் தேவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார். அவருடைய நன்மைகள் குன்றி போகவில்லை. அவருடைய வார்த்தைகள் குறைந்து போகவும் இல்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் ஆண்டவரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தெரிந்து கொண்டதான ஒரு வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
இருக்கிற வேதத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். முடியாத பெரிய காரியங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். இது யோபு சொன்ன வார்த்தை அல்ல. எலிப்பாஸ் என்கிற யோபுவின் நண்பன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. யோபுவின் புஸ்தகத்தை குறித்து நாம் அதிகமாக படித்திருக்கலாம், தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டிருக்கலாம். சிலர் யோபுவின் புஸ்தகத்தை படிக்கணும்னாலே பயமா இருக்கு. படித்துட்டா அவங்கள அது போல நமக்கு கஷ்டம் வந்துடும், பாடு வந்துடும், வேதனை வந்துடும், நஷ்டம் வந்துடும் நினைக்கிறாங்க. இல்லை, யோபுவின் சரித்திரம் மிக மேன்மையான ஒரு சரித்திரம். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவர் மேல வைத்த விசுவாசம், ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை, ஆண்டவரை சார்ந்திருந்த அனுபவங்களை குறித்து இந்த யோபுவின் வார்த்தை, யோபுவின் சரித்திர புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் ஆண்டவரை பின்பற்றும் போது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பம், துயரங்கள், நஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், வியாதிகள், இவைகள் எல்லாம் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அத்தனை நறுக்கங்களும், அத்தனை பாடுகளும், அத்தனை துன்பங்களும், அத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலும் அவன் கிறிஸ்துவை விட்டு விலகாதபடிக்கு கிறிஸ்துவோடு கூட இணைந்து தேவனோடு தன்னுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தை தான் யோபுவிலே பார்க்க முடிகிறது. மனைவியும் கைவிட்டாள், பிள்ளைகளும் உயிரோடு இல்லை, அநேக சொத்துக்களும் எல்லாம் பறிபோய்விட்டது, சரீரத்திலே வியாதி. இதை கேள்விப்பட்டு அவனுடைய நண்பர்கள் 3 பேர் வருகிறார்கள். 3 பேர் உட்கார்ந்து அவளோடு கூட துக்கம் கொண்டாடுகிறார்கள். துக்கம் கொண்டாடிவிட்டு ஒவ்வொருவராக பேச ஆரம்பிக்கிறார்கள், பல பல வார்த்தைகள். அப்பொழுதுதான் இந்த எலிப்பாஸ் சொல்லுகிறான், ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யார் செய்கிறார்? உங்களையும் என்னையும் அழைத்தவர் செய்கிறார். யார் செய்கிறார்? இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக ஜீவனோடு கூட இருக்கிறாரே, அந்த தெய்வம் நமக்கு செய்கிறார். யார் செய்கிறார்? இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் செய்கிறார். யார் செய்கிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினவர் செய்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் என் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இருக்கிற இடங்களை கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்ய, நீ எதிர்பார்க்கிறதுக்கு மேலாய், நீ சிந்திக்கிறதுக்கு மேலாய், நீ யோசிக்கிறதுக்கு மேலாய் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய அறிவு எட்டாதபடி சொல்கிறார், உன் கண்கள் காணவும் இல்லை, உன் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மையான அனுபவங்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும், உன் குடும்பத்திலும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஒருவேளை உன்னுடைய தோல்வி உன்னுடைய தொழிலில் இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், அல்லது விவசாயத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். வேதத்தில் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். அதில் முதலாவது ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். எத்தனை வயதாயிருந்தான்? 100 வயதாக இருந்தான். 100 வயசுல ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறக்கிறது. நல்லா கவனிக்கணும். இது விஞ்ஞானத்தின்படி, மனிதனுடைய அறிவின்படி, மனிதனுடைய சரீரத்தினுடைய தன்மையின்படி முடியாத காரியம்.
விஞ்ஞானத்தால் முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானம் தான் எல்லாம், விஞ்ஞானம் தான், விஞ்ஞானமேன்னு இருக்கிறாங்க. இல்லைங்க, விஞ்ஞானத்தால் முடியாததை தான் என் ஆண்டவர் செய்கிறார். அதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் அதுக்கு விட கிடைக்காது. 75வது வயதிலே ஆபிரகாமுக்கு என் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உனக்கு ஒரு சந்ததியை நான் கொடுப்பேன். அதுவரை 75 வயசு வரை பிள்ளை இல்லை. ஆபிரகாமும் சாராளும் மட்டும்தான், 2 பேரும் தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையிலே எவ்வளவு ஏக்கத்தோடு இருந்திருப்பார்கள், எவ்வளவு மன சஞ்சலத்தோடு இருந்திருப்பார்கள். அநேகருடைய பரியாசங்களுக்கு ஆபிரகாமும் சாராளும் தள்ளப்பட்டிருக்க வேண்டுமே, நிந்தைகளுக்கு சாராள் தள்ளப்பட்டிருக்க வேண்டுமே. நாம் 2 பேரும் இருந்து என்னத்தை சாதிக்க வர? இவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, என்ன யாருக்கு பிரயோஜனப்படும்? ஆனால் 75வது வயதிலே ஆபிரகாமை அழைத்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு புத்திர சந்தானத்தை கொடுப்பேன். நல்ல கவனிங்க, விஞ்ஞான ரீதியாய் அதை ஆராய்ச்சி பண்ணா, ரிசர்ச் பண்ணனா நோ, இல்லை என்றுதான் வரும். ஆனால் அந்த 75லையும் வரல, 85லும் வரல, 95லும் வரல. ஆமேன். 100வது வயதில், ஆமேன், அதுதான் முக்கியம். 100வது வயதில் என் ஆண்டவர் ஒரு அழகான ஆண் பிள்ளையை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என் ஆண்டவர் கட்டளையிட்டார். எப்படி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தேவன். இல்லாதவைகளை ஒன்றை அவர் பெயர் சொல்லி அழைக்கிற, ஒண்ணுமே இல்லை, அதை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். என இது கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச சகோதர சகோதரிகளே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்து அவர் உங்களை கனப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் அதை நடப்பிப்பார். விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவரே பாக்கியவான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக மாறப்பட்டது. இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை நான் முன்பாக வைக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 21வது வசனமும். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். Praise the Lord. Hallelujah. பாத்தீங்களா? அந்த 16வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், 430 ஆண்டு காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக்கப்பட்டார்கள். இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, உன்னோட சந்ததி எகிப்தில் அடிமைகளாக இருப்பார்கள் என்று கொடுத்த தீர்க்க தரிசனம் முன்கூட்டியே. அதுதான் நடந்து 430வது ஆண்டின் முடிவிலே மோசேங்கிற ஒரு தலைவனை ஆண்டவர் எழுப்பி ஒரே ராத்திரியில் அத்தனை ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றார். எல்லாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு விடுதலை 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 பெற்றேன் அப்படின்னு பாடிட்டு வெளியே வர்றாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு முன்னால ஒரு பெரிய செங்கடல். இப்போ இந்த கடலை தாண்டணுமே, எத்தனை லட்சம் மக்களுக்கு எத்தனை கப்பல் வேணும், ஆடு மாடுகளுக்கு எத்தனை கப்பல் வேணும் கடலை கடக்க. நின்று கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் வருகிறது. பின்னாலே பார்வோனும் அவனுடைய சேனையும் துரத்தி வந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆட்களுக்கு எப்பவுமே இந்த முறுமுறுக்கிற புத்தி உண்டு. முறுமுறுக்காத ஆட்கள் தான் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர். இவன் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டான். ஐயோ, நாங்க எகிப்தில் கடந்து தான் நல்லா இருப்போமே, இப்ப இந்த வனாந்திரத்திலேயே என்ன சாகடிக்க கொண்டு வந்திருக்கிறேன் மோசே. இந்த சூழ்நிலையிலே மோசே தேவனை நோக்கி பார்க்கிறான். தேவன் சொல்லுகிறா, உடைய கையில கோல் இருக்குது அல்லவா, இந்த கோலை எடுத்துக்கோ. அந்த கோல் இருக்கிற கையோடு அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீ நீட்டு, அந்த சமுத்திரம் 2ஆக பிளக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போ. அந்த 21வது வசனத்தை வாசிங்க.
மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றை வீச பண்ணினார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். அதை வறண்டு போக பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. கடலை ரெண்டாக யாரையா பொளக்க முடியும்? நீங்க நானும் ஒரு கம்ப பெரிய தடியே தூக்கிட்டு போ, கொண்டு நீட்டிப்பார், திறக்கும் பிளக்குமா செங்கடல்? இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற கடல்கள் தான் திறக்குமா, வழிவிடுமா? மனுஷன் ஆராய்ச்சி பண்ணினாலும் மனிதனுடைய எண்ணங்களுக்கு சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். ஆராய்ச்சி பண்ணிப்பார், முடியாது. ஆனா அப்படிப்பட்ட இடத்த அந்த பெரிய செங்கடலை ஒரு காற்றை வீச பண்ணினார். அப்படி செங்கடல் ரெண்டாக பிளந்தது, தரை அப்படியே காஞ்சது, அப்படியே ஜனங்களை கொண்டு போயிட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட நீ நினைக்காத, எதிர்பார்க்காத அநேக நன்மைகளையும் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்ந்த ஸ்தானத்தையும் இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவ மகனே மகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, விசுவாசிக்கிற உனக்கு என் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு 100வது வயதுல பிள்ளை. பெரிய செங்கடலை சாதாரண ஒரு கோலை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை இரண்டாக பிரிந்து ஜனங்கள் அக்கறைக்கு போனாங்க. ஆனா அதே செங்கடல்ல பார்வோனும் அவருடைய சேனையும் அழிக்கப்பட்டது. நீ எந்த இடத்துல திகைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து கடந்து போகும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆனால் உனக்கு எதிரியாய் வந்தவர்கள் நீ எந்த இடத்திலிருந்து கடந்து போக புறப்பட்டாயோ அதே இடத்திலே அந்த சத்துருக்களை கர்த்தர் அழித்தும் போடுவார். அதுதான் நம்முடைய தேவனுடைய அழகு. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார். 3வது பாருங்க, யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். யோர்தான் நதி அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகிறது. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். கவனிங்க, இங்க யோர்தான் நதி அறுப்புகால கரை புரண்டு ஓடுகிற ஒரு நதி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதியை கடந்து போனோம் யோசுவாவின் தலைமையில. இப்ப யோர்தான் நதி கரையில போய் நின்னாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற ஆசாரியர்கள், நல்லா கவனிக்கணும், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற ஆசாரியர்கள் தேவனுடைய சட்ட திட்டங்களை, தேவனுடைய உபதேசங்களை, தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற ஊழியர்கள். சொல்ல அந்த உடன்படிக்கையோடு பெட்டியோடு அதை யோர்தான் நதியில போய் காலை வைக்க சொல்லு, யோர்தான் நதிக்குள்ள போக சொல்லு. இவர்கள் யோர்தான் நதியின் கரையிலே உடன்படிக்கை பெட்டியோடு கூட கால் வைத்த போது, ஊழியர்கள் கால் வைத்த போது அந்த யோர்தான் அங்கே ஒரு பிளவு கொடுக்கிறது. ஓடி வருகிற தண்ணி மலை போல குவிந்து நிற்கிறது. அங்கே இது கால் பட்ட உடனே பிரிந்து போன தண்ணி அப்படியே புரிஞ்சு போய் ஒரு பெரிய பாதை உண்டாகிறது. இப்ப நீங்களும் நானும் நின்று பார்ப்போமா? நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிரும் தண்ணி. உங்களை என்னை சேர்த்து தண்ணி. இந்த பாருங்க, இப்போ நீங்க தொலைக்காட்சியில் பார்க்குறீங்களா, எத்தனை குடும்பங்கள் மழையினாலே வீடுகளை இழந்து, எத்தனை குடும்பம் இந்த மூணாறுல பார்த்தீங்களா, பாவம் எவ்வளவோ வேதனை, அப்படியே மண்ணுக்குள்ளே மறித்து போன எத்தனையோ சடலங்கள். அப்போ மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். வார்த்தையை நான் சுருக்கிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, செப்டம்பர் மாதத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள்,
எண்ணி முடியாத அதிசயங்களையும் உன் அருள்நாதர் உங்களுக்கு செய்ய இருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், அவருடைய சமூகத்தை நோக்கி தேடுங்கள், அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்கள், அவருக்கு உண்மையாய் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள், அவர் நமக்கு கொடுத்த வேதத்தை தியானியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த எலிப்பாசை கொண்டு யோபிடத்தில் சொன்ன வார்த்தை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் சொன்ன வார்த்தை அப்படியே உங்களுக்கு நிறைவும். கண்களை மூடி ஜெபிப்போமா? இருக்கிற ஆண்டவர், இந்த செப்டம்பர் மாதத்தில் தகப்பனே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த வார்த்தையின் படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படி எங்களுக்கு நீ உதவி செய். அதற்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம், அதற்கு எங்களை சமர்ப்பணம் பண்ணுகிறோம். எங்களுடைய குறைகளை மன்னியும், எங்களுடைய குற்றங்களை மன்னியும், எங்களுடைய மீறுதலை மன்னியும், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இதுவரை கைவிடாதிருக்கிற கர்த்தர் இனிமேலும் உங்களை கைவிடாமல் அற்புதமாய் அதிசயமாய் உங்களை நடத்துவார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற எங்கள் சர்வ பலமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தையின்படி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் இந்த மாதத்தில் நன்மையானதை செய்வீராக. வேலையா, தொழிலா, விவசாயமா, படிக்கிற பிள்ளைகளா, வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களா, சம்பள உயர்வு எதிர்பார்த்து கொண்டு, எல்லாத்திலும் ஒரு அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. நம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும். இல்லாதவைகளிலிருந்து ஒன்றை பேச சொல்லி அழைக்கிற ஆண்டவர், உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்கும் என்ற வேத வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவீராக. வாழ்ந்து சுகித்திருக்கட்டும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். சிறுவர், வாலிபர், பெரியோர், முதியோர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதாக தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு காணப்படுவோம். நிச்சயமாய் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். எதிர்பார்ப்போடு இருங்கள், ஸ்தோத்திரத்தோடு இருங்கள், ஜெபத்தோடு இருங்கள். God bless you.